அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டைலர் கில்லட் மற்றும் மேட் பெல்லினட் டால்ஃபின் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான ஆபிகெயில் என்ற அமெரிக்கன் ஹாரர் த்ரில்லர் படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்றேன். மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஒருவரோட 12 வயது மகளை பணத்துக்காக கடத்துற 6 பேர் கொண்ட ஒரு கும்பல் ஏடா கூடமா மாட்டிக்கொண்டது தான் ஆபிகெயில் படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ஆபிகெயில் என்ற 12 வயது சிறுமியை 6 பேர் கொண்ட ஒரு கும்பல் கடத்துறாங்க. 6 பேரும் ஒரே டீமா வேலை செஞ்சு இந்த பெண்ணை கடத்தி இருந்தாலும் 6 பேத்துக்குமே மற்றவங்களோட பெயர் கூட தெரியாது. இவங்களுக்கு ஒரு லீடர் இருக்கான், அவனுக்கு தான் எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். கடத்தின அந்த பொண்ணை ரிமோட்டான லொக்கேஷன்ல இருக்க அரண்மனை போன்ற ஒரு பங்களாவுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த பொண்ணை கடத்துற கஷ்டமான வேலையை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சாச்சு. இவங்க அப்பா கிட்ட $50 மில்லியன் பணம் கேட்டிருக்கேன். பணம் வர்றதுக்கு 24 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் இந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு லீடர் கிளம்பி போயிடுறாரு. பணம் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷத்துல ஒவ்வொருத்தரும் பேசி பொழுத போக்கிக்கிட்டு இருக்கும் போது கூட்டத்துல இருந்த ஒருத்தன் கடத்தப்பட்ட அந்த பொண்ணு கிட்ட அவங்க அப்பா யாருன்னு விசாரிக்கிறான். கிறிஸ்டப் லாசர் என்ற அந்த பெண்ணோட அப்பா பெயரை கேட்ட உடனே பயந்து போய் பணமும் வேணாம் ஒன்றும் வேணான்னு அங்கிருந்து வெளியேற பார்க்குறான். அதுவரை சந்தோஷமா இருந்த 6 பேரும் அடுத்து பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இறக்கமே இல்லாத கொடூரமான கேங்ஸ்டர் அவன். இந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு நாம மட்டும் தப்பிச்சு போயிடலாம்னு வீட்டை விட்டு வெளியேற பார்க்குறாங்க. ஆனா வீட்டை விட்டு வெளியே போகிற அத்தனை வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டில இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை தேடும்போது ஒவ்வொருத்தரா ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போக இவங்களை கொன்னது அந்த சின்ன பொண்ணு தான்னு ஒரு கட்டத்துல தெரிய வருது. மேலும் அந்த சின்ன பொண்ணு ஒரு வேம்பையர் என்றும் தெரிஞ்சுக்கிறாங்க. நாம அந்த பொண்ணை கடத்தல, அந்த பொண்ணுக்காகத்தான் நம்மளை கடத்தி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மீதமுள்ளவர்களால அந்த வீட்டில இருந்து தப்பிக்க முடிஞ்சுதா இல்லையா என்பதுதான் ஆபிகெயில் படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். ரொம்ப நாட்களுக்கு பிறகு வெளிவந்திருக்கும் மாடர்ன் வேம்பையர் படம். ஃபர்ஸ்ட் சீன்லயே கதைக்குள்ள போயிடுறாங்க. சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போகிற கதை ஓரளவுக்கு கெஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது. போர் அடிக்காத வகையில திரைக்கதையும் நல்லா அமைச்சிருக்காங்க. ஆபிகெயில் என்ற கேரக்டர்ல நடிச்ச சின்ன பொண்ணான அலிஷா வேயரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜோய் மற்றும் பிராங்க் கேரக்டர்ல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சினிமோட்டோகிராஃபியும் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. கிராஃபிக்ஸ் காட்சிகள் எல்லாம் ரசிக்கும்படியாவே இருந்தது. அடல்ட் கண்டென்ட் காட்சிகள் எதுவும் இல்லை என்றாலும் பிளட் வைலன்ஸ் இந்த படத்துல ரொம்ப அதிகம். இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வருவதற்கான சான்சஸ் நிறைய இருக்கு. மொத்தத்துல தாராளமா ஒரு தடவை பார்க்கறதுக்கு தகுதியான படம் தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.